காளி, தாய் காளி இந்த மக்களை, உலக மக்களை காக்கிற தாய் காளி செய்வன செய்யுமா? சாதாரண மனுஷன் போய் ஒரு கேள்வியை கேளுங்க. ஏப்பா, இந்த பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இதெல்லாம் எப்படியப்பா உருவாகுது? யாருப்பா அதுக்கு துணை நிற்கிறா? பில்லி எப்படி செய்யப்படுது? சூனியம் எப்படி செய்யப்படுது? ஏவல் எப்படி செய்யப்படுது? பெரிய பெரிய ஒரு சில விஷயங்களில் தீய வினைகள், தீய சக்திகள் யாரை வச்சு இது மாதிரி செயல்கள் செய்யப்படுது அப்படின்னா, அவங்களுடைய முதல் மனசில் தோன்ற என்ன அப்படின்னா, எந்த சாமியை காட்டும் அப்படின்னா காளியை காட்டும். ஏன்? அப்போ இந்த தீய வினைகள்லாம் உடன் போகிறவளா அந்த தாய் காளி? அகிலத்தை காக்கிற தெய்வம் இந்த தீய வினைகளுக்குமா உடன் போவா? சத்தியமான மக்களை, நீதியான மக்களை காத்து வர்ற தெய்வம் இந்த தீய வினைகளுக்கு உடன் போவாளா? சரி, அப்போ உடன் போகுது. அப்போ யாரை வச்சுங்க இந்த தீய வினைகள்லாம் நடக்குது? அப்போ பில்லி சூனிய செய்வினை ஏவல் எந்த ஒரு சக்தி இல்லாமல் இதெல்லாம் உருவகப்படுத்தப்படுதா? இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு பாதிப்புகளை ஏற்படுத்துதா? இப்போ அந்த இடத்துல தெய்வ ஒரு சக்தி இருக்கணுமே. ஒரு சக்தி இருந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும். பில்லியை செய்ய முடியும், சூனியம் செய்ய முடியும், செய்வினை செய்ய முடியும், ஏவல் செய்ய முடியும். அப்போ அந்த சக்தி யார்? அந்த சக்தி காளியா? இன்னைக்கு இதைத்தான் நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏப்பா காளியை முன்னிறுத்தணும்? ஏன் காளியை முன்னிறுத்தணும்? இப்போ இந்த இடத்துல செய்வினை செய்கிறது காளியா மனுஷனா? ஏவல் செய்கிறது காளியா மனுஷனா? இது மாதிரி தீய வினைகள் செய்கிறது காளியா மனுஷனா? என்னைய கேட்டால் நான் என் தாய் காளியை சொல்ல மாட்டேன். என்னைய கேட்டால் மனுஷனை தான் சொல்லுவேன். என் தாய் காளி அப்படின்னா ஏன் காளி இந்த இடத்துல? அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, மனுஷன் செய்கிற தப்ப சாமி மேலே வழியை போட்டு மனுஷன் தப்பிக்கிறான். அதான் நடக்குதுங்க. அப்போ என் தாய், எல்லா மக்களையும் காக்கிற அந்த தாய், எவ்வளவோ எல்லைகளுக்கு தலைமை தெய்வமாக இருக்கிற அந்த தாய் காளி, ஊரை காக்கிற காளி, ஊருக்கு ஒரு காளி இருக்கும், ஊருக்கு ஒரு ஆலயம் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் நின்று காத்து வருவா. அந்த காளியை இது மாதிரி சொல்கிற சொல் மனசை காயப்படுத்துதா இல்லையா? சரி, அப்போ அந்த காளியை ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ சரித்தானா? அப்புறம் எப்படிங்க விளக்கம் சொல்லுங்கள். அப்புறம் எதுக்குங்க காளியை வச்சு சாமியை எது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க? அப்போ காளியை வச்சு இப்போ இந்த செயல்கள்லாம் செய்யலைன்னா வேறு எந்த சாமியை வச்சு, எந்த சக்தியை வச்சு இந்த செயல்லாம், அந்த தீய வினைகள்லாம் செய்யப்படுது, ஏவப்படுது? அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த என்னுடைய புரிதலை அந்த தாய் காளியை பற்றியும், அந்த தாய் காளியை சுற்றி நடக்கிற ஒரு சில சூழ்ச்சிகளை பற்றியும் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது என் தாய் காளி எப்படி அப்படின்னா, கேட்டதெல்லாம் கொடுத்துருவா. நான் இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், உனக்காக இருக்கேன், உனக்காக பிறக்கிறேன், உனக்காக வளர்றேன், உனக்காக சாக போகிறேன் ஆத்தா, இந்த ஆத்தா எனக்கு குடாத்தான்னு அவன் கொடுத்துருவா. சரி, அதை வருவான். தெய்வங்கிறது காளி அப்படிங்கிறது ஒரு குழந்தையாகவும் நிற்பா, அதே சமயம் ஒரு எரிமலை குழம்பாவும் வெடிப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தாய் காளியை வச்சு எதுக்கு இத்தனை தீய வினைகள் அந்த இடத்துல? ஏதாவது ஒரு திரைப்படம் பார்க்குறோம், ஏதாவது ஒரு காட்சிகளில் கூட பெரிய காளி சிலை தான் அந்த இடத்துல முன்னாடி நிற்குதே. பெரிய மாய மாந்திரிகவாதிகளை கூட, தவறானவர்களை காட்டுறவை கூட, அந்த தவறான அந்த மாய மந்திரவாதிகள் கூட அந்த தாய் காளி சிலை முன்னாடி தானே அதை வச்சு. இப்போ இதுக்கெல்லாம் அப்போ தெய்வம் உடன் போகுமா? தெய்வம் உடன் போகும்னா அப்போ சத்தியமான மக்களுக்கு, உண்மையான மக்களுக்கு, நல்ல மக்களுக்கு தானங்க தெய்வம். அப்போ இது மாதிரியான மக்களுக்கு, இது மாதிரி செயல்களுக்கும் தெய்வம் உடன் போகுமா? சரி, எப்படி சாத்தியம் சொல்லுங்க? செய்வினை எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியப்படுத்தப்படுது? ஏவல் எப்படி சாத்தியம்? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, நான் தாய் காளியை வச்சு நான் வணங்குறேன். என் தாய்க்கு எல்லாத்தையும் பெத்த உள்ள எப்படி பார்க்குதோ அது மாதிரி என் தாய் காளியை நான் பார்க்குறேன். எந்த நேரமும் அந்த தாயோட நினப்பாவே நான் இருக்கேன். அந்த தாயோட தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். என் தாயை நான் தான் குளிப்பாட்டுறேன், என் தாயை நான் தான் படையல் கொடுக்குறேன், என் தாயை நான் தான் அலங்கரிக்கிறேன். என் தாய்க்கு நான் என்னுடைய செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டே வர்றேன். அப்போ என் தாய் எப்படி அப்படின்னா, நான் யாரை வச்சு கும்பிட்றேன்? என் தாய் காளியை வச்சு கும்பிட்றேனப்பா. சரி, நல்ல மக்களுக்கு தானப்பா நான் நிற்கிறேன், உண்மையான மக்களுக்கு தான் நான் நிற்கிறேன், உண்மையை தான் செய்வேன், தீய வினைகள்லாம் நான் செய்ய மாட்டேன்.
இந்த பில்லி செய்கிறது, சூனியம் செய்கிறது, செய்வனை செய்கிறது, அதுக்கெல்லாம் இந்த காளி முகம் கொடுக்க மாட்டா, இடம் கொடுக்க மாட்டா. வேற இடம் பாரு. எங்கே வந்து என்னடா பேசுகிற, உனக்கு குறையா இந்தா போய் மண்டி ஓட்டு பிள்ளு. நீ தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்ச யாரும் அந்த ஆத்தாளுக்கு தெரியும், தராசு பிடிச்சி நிற்பா. நீ தப்பு செஞ்சா உனக்கு தண்டனை கொடுப்பா, அவன் தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுப்பா. நீ இது மாதிரி தீயவனைகள் செய்ய நீ ஆசைப்படுற? தப்பப்பா, அப்படி செய்யக்கூடாதுரா. நீ இது மாதிரி செய்கிறது அது ஒரு பாவம், கருமம் உடனே தான் வந்து சேரும், உன் பிள்ளை குட்டிகளை பாதிக்கும். அது தவறு. அந்த தீயவனைகளை நீ ஒருபோதும் செஞ்சிடாத. அந்த ஆத்தா தாய் சத்தியமான தெய்வம், அவள் இதைத்தானப்பா செய்வா அப்படின்னு நான் வர்ற மக்களுக்கு நான் நல்லதை சொல்லுவேன். யாரு உண்மையா, நீதியா, நேர்மையா, சத்தியமா நான் என் காளி என் தாயை வச்சு நான் வணங்கி என் தாய் என்கிட்ட பேசி வந்தான்னா சரி. நான் தாய்க்காரன்னு ஒரு ஆள், நான் தாயை நான் அதே மாதிரி காளியை வச்சு வணங்குறேன், பிறந்ததுலேருந்து வச்சு வணங்குறேன், நல்லா வணங்கி வர்றேன். தேவையானதை நல்லா என் தாய் என்கிட்ட பேசுகிறா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா, அழைச்ச உடனே முன்னாடி வந்து நிற்கிறா, எல்லாம் நல்லா பேசுகிறா. ஒரு காலம் வரும்போது என் மனசுக்குள்ள ஆசை வருது, பேராசை வருது. தாய காளிய பரிபூரணமாக நான் நேசித்து வந்தாலும் என்கிட்ட என் ஆசை, என் தாய் காளிக்கு மேலே என் ஆசை எனக்குள்ளே இறங்குது, பேராசை இறங்குது. ஆசையும் பேராசையும் பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பணத்து மேலேயும் எனக்கு ஆசை வருது. அப்போ 4 பேர் வர்றேன், ஐயா நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு லட்சம் கொடுக்குறேன், ஐயா இதை செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீதியை பார்க்காம, சத்தியத்தை பார்க்காம, உண்மையை பார்க்காம, பணம் இவ்வளவு வருதா வாடா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சரியப்பா உனக்கு செஞ்சு கொடுக்குறேப்பா அப்படின்ட்டு நான் அந்த தாயிட்ட போகிறேன். தாயே, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி உன்னைய நினச்சி கஷ்டப்பட்டு கலங்கி நிற்கிறேன். இனியும் நான் வளரணுமா, இல்லை இப்படியே நான் காலத்துக்கு கிடக்கணுமா? இந்தா மக்கள் வர்றாங்க, இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க, இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்குது, நீ நிற்கிற என்ன இந்த பிள்ளைய அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீ என்னை பார்த்து வந்திருக்கிறது, நீ எனக்கு செஞ்சு கொடுக்குறியா, எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குறியா அப்படின்னு நான் சொல்லும்போது பெத்த தாய் காளி என்ன பண்ணுவா? அதுதான் நடக்குது, அதுதாங்க நடக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுவா? தாயே இறங்கி வருவா. அந்த செய்கிற செயல் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில பேரை பாதிப்பா, தீய வினைகளாக அந்த இடத்துல உருவெடுக்குது. அதாவது எந்த முகத்தை காட்டுறோமோ அந்த முகம் மாதிரி ஏமாந்து நிற்கிற தெய்வங்க. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் ஏமாந்து என்ன கேட்டாலும் சரிமானே அப்படின்னு கொடுக்குற அந்த பெரும் சக்தி அந்த தாய். அதான் ஆத்தான்னு சொல்ல காரணம் அதுதான். புள்ள கொலகாரனா அடித்து பெரிய ஒரு தப்பே செஞ்சு சிறைச்சாலையில் கிடந்தாலும் ஐயா என் பிள்ளைய விட்டுருங்க, என் பிள்ளை அப்படி இல்லை அப்படின்னு போய் அழுது நிற்கிற அந்த தாய் குணம் இருக்குல்ல, அந்த குணம் ஆத்தா தாய். சரி, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு தீய வினைகள் எப்படி உருவாகுது அப்படின்னா, இதே மாதிரி என் தாயை நான் வணங்குறேன், தாயை அனுசரித்து வர்றேன், தாய் என்கிட்ட பேசுகிறா, நல்லா நிறக்க பேசுகிறா, தாய்க்கு தேவையானது எல்லாத்தையும் செய்கிறா, நல்லா கற்றுக்கிட்டேன். என் தாய் நல்லா எனக்கு ஒரு சில சக்திகளை கொடுத்துக்கிறா, அந்த சக்திகளை வச்சு ஒரு சில மாய மாந்திரிகங்களை நான் கற்றுக்கிறேன். என் தாய் மூலமாக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். என் தாய் அந்த இடத்துல முன்னாடி வச்சு அந்த தாயோட சக்தியில் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என் தாயை ஒரு பக்கம் வச்சு நான் கற்றுக்கிட்ட மாய மந்திர தந்திரங்களை வச்சு இது மாதிரி எப்படி வெளியே கிடக்கிற ஒரு சில சக்திகளை வசப்படுத்துறது, துர் ஆத்மாக்களை வசப்படுத்துறது, துஷ்ட சக்திகளை வசப்படுத்துறது, இடையில இடக்கருப்பு அது போன்ற விஷயங்களை வசப்படுத்துறது, இது மாதிரி சுடுகாட்டில் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வசப்படுத்துறது, என்னுடைய மாய மந்திர தந்திரங்களை வச்சு நான் தனிப்பட்டு. அப்போ 4 பேர் வர்றாங்க, இது மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த ஏவல் செஞ்சு கொடுங்க, இவங்க ரொம்ப எங்களுக்கு எதிராக இருக்காங்க, எங்களை வளர விட மாட்டாங்க, அவங்கள ஒழிக்கணும், அவங்கள முடக்கணும், அவங்கள செயலிழக்க செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி என்னுடைய தாய் எனக்கு கொடுத்த சக்தியால் நான் கற்றுக்கிட்ட மாய மாந்திரிக சக்திகளை வச்சு நான் வசப்படுத்துகிற இது மாதிரி ஒரு சில துஷ்ட சக்திகளை துர்மரணம் அடைந்த இந்த இடக்கருப்பு
இது போன்று அந்த சக்திகளை வச்சு நான் அந்த செயலுக்கு உட்படுத்துவது தான் ஏவல். பில்லியாக, சூனியமாக, செய்வினையாக. அப்போ இந்த இடத்துல தாய் கூட நிற்கலை. என் தாயை வச்சு நான் கற்றுக்கிட்டு, என் தாயை வச்சு நான் ஒரு சில தெய்வ சக்திகளை, எனக்குள்ளே இருக்கிற சக்திகளை நான் வளர்த்துக்கிட்டு, அந்த சக்திகளை வச்சு என் தாயை ஒரு பக்கம் வச்சு நான் கற்றுக்கிட்ட மாய மந்திரங்களை வச்சு மற்ற தீய சக்திகளை வசப்படுத்தி, அந்த தீய சக்திகளை கட்டுப்படுத்தி, அந்த தீய சக்திகளுக்கு தேவையானதை கொடுத்து, இதை நிறைவேற்று ஏவலாக, இதை நிறைவேற்று சூனியமாக, இதை நிறைவேற்று செய்வினையாக. இப்படித்தான் நடக்குது. அப்போ என் தாய் இந்த இடத்துல செய்வனை செய்வாளா? உலகத்தில் செய்ய மாட்டாங்க. அவன் செய்கிற ஒரே தவறு என்ன தெரியுமா? கள்ளங்கவடம் இல்லாமல் யார் என்ன கேட்டாலும் பிள்ளை மேலே பரிதாபப்பட்டு, சரிடா மகனே இந்தா அப்படின்னு அவன் அள்ளி கொடுத்துட்றா பாருங்க. அவள் அள்ளி கொடுக்கறதுல சிந்துற செதற ஒரு சில விஷயங்கள் தான் தீய சக்திகளாக துணை எடுத்து ஒரு சில நன்மக்களை இது போன்று தீய வினைகளால் கஷ்டப்படுது அப்படிங்கிறதான் நான் அறிஞ்ச உண்மை. இந்த இடத்துல அந்த தாய் காளிக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உலகமே நீதான், உலகமே நீதான், எல்லாருக்கும் அக்காளாவும் தாயாவும் தங்கையாவும் இது மாதிரி இருக்கிற படைத்தல் அழித்தல் காத்து தெய்வங்களுக்கு துணையாக எல்லாம் நிற்கிற தாய் காளி நீதான். உன்னை மனவோட நிற்கிற சனா நீதான். ஆனால் பாசத்தில் கட்டுப்பட்டு வைக்கிற கோரிக்கையை நீ நல்லா பரிசீலிக்கணும். உங்ககிட்ட வர்றாங்க, உன் பிள்ளை உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீ கொடுத்துடுற. உன் பிள்ளை மாதிரி 1000 பிள்ளை இருக்கும்ல, அந்த 1000 பிள்ளைக்கு நீ கொடுக்குற வாக்கு, அந்த 1000 பிள்ளைய காயப்படுத்திடக்கூடாதுல்ல. நீ நல்லது தானே தான் செய்யணும். உன்னைய வச்சு யாரை அச்சுறுத்தக்கூடாதுல்ல. நீ நல்லது தானே செய்யணும். அப்போ உன் பிள்ளை நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறிய, அளந்து கொடு. கொடுக்குற அளந்து கொடு. நல்லதுக்கே செய் மகனேன்னு சொல்லி கொடு. சத்தியமானவங்களை காயப்படுத்தாத மகனேன்னு சொல்லி கொடு. வந்தவன் பணத்தை பார்க்காதரா, அவன் மனசை பாடுறா, அவன் கெட்டவனாக இருப்பான். கெட்டவன் நல்லவனுக்கு அந்த இடத்துல ஏதாவது தீங்கு செய்ய வந்திருப்பான், அவனுக்கு நீ துணை நிற்காதரா. நல்ல மக்களுக்கு மட்டும் துணை நின்றான்னு உன் பிள்ளைகளுக்கு பக்குவத்தை கொடு. நீ கொடுக்க வேணாம்னு சொல்லலை. உன்னைய அப்போ இருந்து இப்போ வரைக்கும் காத்து வந்த மக்களுக்கு கொடுக்குற, உன்னை அனுசரிக்கிற, உன்னை ஆராதிக்கிற, உனக்கு தேவையான ஒவ்வொரு நேரமும் உனக்கு கொடுக்குற, உன் பசி எறிஞ்சு உனக்கு ஊட்டி விடுற மக்களுக்கு நீ கொடுக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் நீ கொடுக்குற சக்தி இது மாதிரி யாரையும் புண்படுத்திடக்கூடாது. அதுதான் ஒரு சில இடங்களில் நடக்குது. அதனால நீ சத்தியமான மக்களை காயப்படுத்திடாதன்னு அந்த தாய் காளிக்கு கோரிக்கையை வச்சு இதுபோன்று தீய வினைகள் உருவாக தாய் காளி ஒருபோதும் துணை நிற்க மாட்டாள். அவள் ஒடுக்கிற சக்தி வேறு விதமாக திரிக்கப்பட்டு இந்த தீய வினைகள் உருவாக்கப்படுவதுதான் நான் அறிந்த என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லி அந்த தாய் காளியை பரிபூரணமாக வணங்கி இந்த பதிவை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.